Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, khaini, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். Oh my God! Come on, come on, come on, come on. Come on. Cheh. Karthik? Karthik?
ச்சே ஒன் காடியா ஒவ்வொரு ஆட்டத்துலையும் நீ தான் ஜெயிக்கிற. என்கிட்ட காசு காலி ஆயிடுச்சா, இதோட நாட்டத்தை முடிச்சுக்கிறியா? சார் எஸ் சார் ஓகே சார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சார். கிரில்டு சிக்கன் ஃபுல்லு, ரூம் நம்பர் 204. கிரில்டு சிக்கன் மிஷின் தான் ரிப்பேர் ஆயிடுச்சா, அப்புறம் எதுக்கு ஆர்டர் எடுத்த? எல்லாம் சரி பண்ணியாச்சு. அடுத்த ஆள் வந்தாச்சு. வழக்கம் போல வேலையை காமி. இன்னைக்கு ஹோட்டலோட ஃபுல் இன்சார்ஜ் இவன் தான். என்னெல்லாம் பண்ண போறானே தெரியல. Hi. Hello. எஸ் மேடம். I need a room. Do you have any? உங்களுக்கு எந்த பேசிஸில் மேடம் ரூம் வேணும்? One day மட்டும். இங்கே சைன் பண்ணுங்க மேடம். God. மேடம் ப்ளீஸ் சைன் இயர் மேடம். இந்த ஹோட்டலுக்கு 3 ஸ்டார் அந்தஸ்து கொடுக்க போகிறாங்க. Oh, good. எல்லா வகையிலும் இந்த ஹோட்டல் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வேலை நடக்கிறனால சில டைம் லிஃப்ட் பாதியிலே நின்று போயிடும். அப்புறம் யாராவது காலையில் வந்து திறந்து விட்டால் தான் வெளியிலே போக முடியும். ப்ளீஸ் கம். இதான் உங்கள் ரூம். உள்ளே வாங்க மேடம் ப்ளீஸ். Wow, very nice. இந்த ஹோட்டல்லையே இந்த ரூம் தான் ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஃபேவரட் ரூமும் கூட. இந்த ரூமில் தங்குறவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ரூம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சி போயிடும். எங்கள் பீச் சைட் கிளப்பில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது மேடம். Really? ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுமே அங்கே தான் போயிருக்காங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் மேடம் பார்க்கணும். Oh. Thank you, ma'am. If you need anything, just call to 209. Okay. Room service, ma'am. Yeah, sure. Our kitchen will be open till 1 o'clock. All kinds of foods will be available. Have a nice day and good night. Good night. gentlemanகள் வேண்டும் chili powder தேவையில்லை எங்கள் காரம் போதும் open table snooker ஆடும் gentlemanகள் வேண்டும் chili powder தேவையில்லை எங்கள் காரம் போதும் Dua 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 Tena when I get your lips at the veena இங்கு ஆடைகள் மோதிட வேணா தினமாசங்கள் தீர்ந்திடும் தானா தேனா நீதானா இதழெங்கும் சுவைதானா உன் தேகம் என் மேல் சிறை கொள்ள அது காதல் வெல்லும் நானா
ரூம் இருக்கா? இருக்கு சார். உங்களுக்கு எந்த மாதிரி? சரியாக தெரியல, ஆனால் தேவையான ரூம் எதுன்னு எனக்கு தெரியும். ஓகே சார், பாருங்கள். 9:30க்குள்ளே வந்திருக்கா. ஸோ ரூம் நம்பர் 508. அவங்களா? 1 செகண்ட் சார். அவங்களுக்கு ஏன் கால் பண்ணுறீங்க? அவங்க ப்ரைவசி வேணும்னு கேட்டிருக்காங்க சார். நான் அவங்க ரூம் கேட்கலையே. அப்போ எது ரூம்? சொல்லுங்கள் சார். 507 ஃப்ரீயாக இருக்கா? இல்லை சார், அந்த ரூம் ஏற்கனவே புக் ஆயிருக்கு. முடியவே முடியாது சார். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இந்த ஹோட்டல்லையே இந்த ரூம் தான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஜன்னலை திறந்து பார்த்தீங்கன்னா கடலோட அழகை ரசிக்கலாம். இந்த ரூமில் தங்கினவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ரூம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக நானும் வெளியே போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். இந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரிஜினல். ஹோட்டல் கட்டின காலத்துலேருந்தே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணமே தவிர எந்த பொருட்களையுமே மாற்றலை. பொண்ணுங்களும் இந்த ரூம் மாதிரியே எந்த சூழ்நிலையிலையும் மாறாமல் பொறுமையாக இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமாம்மா, நாளைக்கு காலை தான் ஃப்ளைட். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் இருக்கு. ஐ அம் ஷூர். You're most welcome. Mal sehen, was gleich passiert. Spiel für mich. Der letzte Atemzug bringt mich für immer heim. Im Reich der Schatten, da werd ich geborgen sein. Trauriger Sonntag. Mit meiner Pistole. ஹலோ மாதவ். எஸ். எங்கடா இருக்க? டேய் கார்த்திக், யார் நம்பர் இது? உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். நாட் ரீச் பண்ண வந்தது. அப்படியெல்லாம் இல்லைடா. நாளைக்கு காலையில் யூஎஸ் கிளம்புறல, அதான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். திங்ஸ் பேக் பண்ணுறது, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது. டேய், சம்மர் 2012 பற்றி நிறைய பேர் விசாரிச்சாங்க. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன் மச்சான். சாரிடா. எங்கடா இருக்க நீ? வீட்டில். எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுடா. வாழவே பிடிக்கல. வாட்? சும்மா உளறாதடா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தை நினைச்சு மனசுக்குள்ளேயே வெந்து சாகிறத விட ஒரேடியா போயிட்டா நிம்மதியா இருக்கும்டா மாதவ். என்னாச்சுடா உனக்கு? செத்துடலாம் போயிடலான்னு புலம்புற. என்னால் நம்பவே முடியலடா. நீ எவ்வளோ பாசிட்டிவான ஆள் நீ. கார்த்திக், கார்த்திக், வழக்கம் போல எதுவும் பிளான் பண்ணுறான்டா. டைட்டா. ஏய் என்னடா பண்ணுறான் இவன்? ஏய் பால போடுறான். சொல்லிட்டே இருக்கல. எப்பே நர்ஜி. போடுறா. என்ன கார்த்தி எல்லாம் செலப்பிடிக்கச்சே? 5 போடுறா. அப்பா எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, எல்லாம் சூப்பராக இருக்கும்ப்பா. சொல்லுங்க.
மாதவ் மச்சான் யாருடா? ஒரு நிமிஷம்ப்பா. அப்பாடா. ஹாய் டேட். கார்த்திக். டேட், உங்களோட பிசினஸ் பார்க்கறதுக்கு நான் யுஎஸ் வர முடியாது. என்ன மச்சி 2000 கேட்டா 5000 கொடுத்துருக்கேன். ஏய் பரவாயில்லடா வச்சுக்கோ. தேங்க்ஸ்டா. கவலைப்படாதீங்க டேட். விருப்பம் இருக்கும்போது நான் வரேன். much worried, my boy. பை, டோன்ட் வரி அபவுட் மீ. டேக் கேர். பை. Bye, kiddo. மச்சான், இன்னைக்கு நைட் பில்லா 2 படத்துக்கு சத்தியம் போல மேடம். சான்ஸ் இல்லடா மாதவ். நம்ம எஃப்எம்மோட 4th anniversary செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ண மார்க்கெட்டிங் சீஃபை மீட் பண்ணோம். அவங்க நாளைக்கு தான் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லடா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கான். ஸோ ப்ரோக்ராம் டீடைல்ஸ்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்கடா. சரிடா, மீட் பண்ண. ஏய் நீ வாயண்டா. நோ சான்ஸ். இன்னைக்கு சண்டே இல்லை. சண்டேனா 2. அது என்னடா சண்டேனா 2? ஒன்று குடி, இன்னொன்று தூக்கம். Hi Karthik, sorry for the delay. Heavy It's okay. traffic. Meet Miss Priya. ஹாய் பிரியா. ஐம் கார்த்திகேயன். ஹாய். இந்த ஸ்டோரி போர்டிங் கான்செப்டையும் பாருங்க. இதை பற்றி தான் நாளைக்கு கிளைண்ட் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. யா. பார்த்துட்டே இருங்க. Hey, where is Madhav? மாதவா மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டான். மேபி பிரியா மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருப்பாங்க தெரிஞ்சிருந்தா இங்கே தான் இருந்திருப்போம். You're right. ஜஸ்ட் அ மினிட், நான் வந்துடுறேன். Who's Madhav? You know Madhav? நம்ம ஏஜென்சியில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அவன் தான் ஃபேவரட். எந்த பொண்ணாக இருந்தாலும் அவன்கிட்ட சரண்டர். ஓ, என்ன இவ்வளோ சாதாரணமாக ஒன்று சொல்லிட்ட? நாளைக்கு அவனை பாரு. பார்க்கலாம். என்ன பார்த்தாச்சா? யா. எப்படி கான்செப்ட்? Very interesting and great job. Okay, Mr. Karthik, I have to go. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிக் வணக்கம் வித் முத்து அண்ட் ஓஃபி. பலே முத்து, இன்னைக்கு நம்ம பிக் ஃபேமிலில புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பிரியா. சும்மா இப்படி சொல்லிட்டா போதுமா? நல்லா பில்டப் போட சொல்ல வேணாம். இதெல்லாம் அழகான, அறிவான, திறமையான, சாத்விகம், பிரச்சோதகம் எல்லாம் கலந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பிரியா. ஐயோ, பிரியா தானே, ஸ்ரீ பிரியா இல்லையா? ஏன்னா இவ்வளோ பில்டப் கொடுக்குற. அவங்க வந்தா இன்னும் சந்தோஷம். சரி, ஆனா பொதுவாவே அழகான பொண்ணுங்களை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பசங்களுக்கு மத்தியில நம்ம முத்து வந்து லைட்டா கொஞ்சம் வெரி டிஃபரெண்ட் கை. ஆமா, எல்லாம் வந்து ஓடிடுவாங்க. நம்மால பொண்ணுங்கனாலே உடனே ஆஜராயிடுவான். அதுவும் அழகான பொண்ணுங்கன்னா சொல்லவே வேண்டாம். அவங்க எல்லாம் அழகா ஆராதிக்க தெரியாதவங்க. ஆனா நான் அர்ச்சனை பண்றவன். ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஏதோ கருகிற வாசனை அடிக்குது. கீழே இருக்கிற வயரா இல்ல ஒப்பி உன் வயிறா? இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, anyway, புதுசா நம்ம பிக் ஃபேமிலில ஜாயின் பண்ணிருக்கிற பிரியாக்கு ஒரு பிக் அப்ளாஸ். Okay, attention guys. Chief Executive. Sponsor meeting successfully முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நம்ம கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. So, they agreed to sponsor our new program and sure to support us. And the credit goes to Karthik. Hey guys, listen. Upcoming 4th anniversary. ஸோ நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ நம்ம ஸ்டேஷனில் ரொம்ப நாளைக்கு பிறகு 24 hours லைவ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆனால் ப்ரோக்ராம் பண்ண போகிறது நம்ம ஆர்ஜே கிடையாது, எல்லாம் பிக் செலிபிரிட்டிஸ். நம்ம பிக் எஃப்எம்காக ஒர்க் பண்ண போகிறாங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா 1 ஹவருக்கு ஒரு செலிபிரிட்டி, 24 ஹவர்ஸ்க்கு 24 செலிபிரிட்டிஸ். தட்ஸ் இட். So, உங்க opinions, suggestions, please. Yes, tell me. Hi, I'm Madhav. Yesterday, I missed you. What? நேத்து மீட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். I'm really happy because உங்களை மாதிரி ஒரு தர்மியான அழகான ஏஞ்சல் கூட ஒர்க் பண்றதுக்கு I should be lucky. Anyways, உங்களால நம்ம ஸ்டேஷன் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன், நீங்களும் முன்னேறலாம். மிஸ்டர் மாதவ். Guys, any other useful ideas? நம்மளோட பிக் எஃப்எம் ப்ரொமோஷனல் சாங் பண்ணா Then சாங் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு நல்ல டைரக்டர் வச்சு விஷுவல் ஷூட் பண்ணலாம். கேஸ்டிங் கூட மோஸ்ட் வேல்யூபிள் செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். இட் will look good. Superb. Very impressive, Karthik. ஆக்டர் ஆக்ட்ரஸையும் தாண்டி எல்லா ஃபீல்ட்லையும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணவங்கள இந்த ஷோவில் நம்ம யூஸ் பண்ணோம். நீங்களே நடிச்சா என்ன? You look like a heroine. ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு பார்ட்டி டான்ஸ்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கேன்சர் இன்ஸ்டியூட் போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் சேவை செய்யணும். தேங்க்யூ. Hello. Good evening, sir.
Yeah. Sure, we'll be there. Yeah, thank you. Okay, guys, thanks a lot for all. Client கூப்பிடுறாங்க. We'll get back to you. Hey Priya, shall we go for a coffee? No, thanks. Karthik, shall we go for coffee? Oh, sure. Please, come. அசிங்கப்பட்டான்டா ஆர்ஜே. மச்சான் இந்த அசிங்கத்துக்கு நீ தூக்கு மாட்டி செத்துக்கலாம்டா. இதுலயே என்ன அசிங்கம் இருக்கு? அவளுக்கு ஏன் கூட காஃபி சாப்பிட்டு கொடுத்து வைக்கல. டேய் மாதவா சமாளிக்காதடா. என்ன பண்ணு? பாதி தண்ணி வெளியில போயிடுச்சு. மச்சான் மாதவா இருந்தாலும் உனக்கு பெருசா அவமானம்டா. அழகா இருக்கால அந்த திமிரு. ஹே ராம், பிபி மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டோட அவர் ஆபீஸ்க்கு போய் பாரு. அஸ்வினி. ஆமா சார். ஃபைன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லா டீட்டெயிலும் பிரியா கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, நீங்கள் கவலையப்படாதீங்க சார். உங்கள் பிராண்டை நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக ப்ரமோட் பண்ணலாம். ஓகே ஃபைன் சார். ஓகே டேய் பில் கேட்ஸ் வந்துட்டாருடா. டேய் குண்டா கேளுடா. கமான் சன பண்ணி கமான். மச்சான் கார்த்திக் உனக்கு பிரியாக்கு லவ்வா? டேய் லூசுத்தனமா பேசாதடா. ஜஸ்ட் ஒரு கப் காஃபி அவ்வளவுதான். அந்த காஃபியாவை மாதவ் குடிக்க கூப்பிடும்போது போக வேண்டியதானே? அது ஒரு கப் காஃபி குடிச்சா லவ் வந்துருமாடா? கண்டதும் காதல் வரப்ப காஃபி குடிக்கும்போது வராதானே? நான் எத்தனை தடவை காஃபி சாப்பிட்டு கூப்பிட்டுருப்பேன், அப்பெல்லாம் வரல. நேத்து வந்தவ அவ கூப்பிட்டான்னு பின்னாடியே ஓடிட்டா. அப்போ உனக்கோ பிரியாக்கு நடுவில் என்ன? Hey, just a friend, man. வரும்போதெல்லாம் கரையில உட்கார்ந்து காலை நாய்க்கோட சரி இன்னைக்கா போய் குளி. ஏய் நான் தாண்டா அழகா. பிரியா எனக்கு தான். பிரியா எனக்கு மட்டுமே தான்டா. 26ஆம் தேதி ரோட் ஷோக்காக மவுண்ட் ரோடில் கேம்பெயின் பண்ணுறேன். 27ஆம் தேதி ஒஃபியோட சில்ட்ரன் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறேன். 28ஆம் தேதி நீயும் பாலாஜி வந்துட்டு கீப் சிட்டி க்ளீன் கேம்பெயின் பண்ணுறீங்க. நான் உனக்காக ப்ரோக்ராம் ஸ்கெடியூல்லாம் பார்த்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தா நீ நடன கேம் விளையாடிட்டு இருக்க. கேம் விளையாடலடா, மெசேஜ் அனுப்புறேன். இரு நான் பார்க்குறேன். குட்ரா கார்த்திக். ஏய் இன்பாக்ஸ் காலியாக இருக்கு, சென்ட் ஐட்டம்ஸ் காலியாக இருக்கு. நீ யாருக்கு அதில் பூ சுத்துற? டேய் குடுடா. கார்த்திக் வாடா கார்த்தி. என்ன மச்சி கூப்பிட்டுருந்த? ஒரு நிமிஷம். ஹலோ அஸ்வினி, அந்த பிரியாவோட டெஸ்க் இருக்குல்ல மச்சி ஒரு நிமிஷம்டா. அதில் 3rd ட்ராயரில் ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். அதை அப்படியே கொண்டு வா. ஆஃபீஸில் ஓகே சொன்னல. ஏய் இப்போ அது கவனிடா. 29ஆம் தேதி ப்ரோக்ராம் இருக்குல்ல, அன்னைக்கு எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாமா? கார்த்திக் சாரி உங்களை இல்லை, அவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபைலை மறக்கிறதே வேலையாக போச்சு. இந்த ஃபைலாக பாரு. பரவாயில்லடா, சீக்கிரம் வாடா. சாரிடா மச்சி கோச்சுக்காத. ஒன்றும் இல்லை, பிரியா கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அவள் கூட கொஞ்சம் செஞ்சு கொடுறான் ப்ளீஸ். ஓகே. ஏய் பிரியாவுக்கா நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஏய் உனக்கு ஏன்டா இந்த வேலை? இது வேலை இல்லை மச்சான், சேவை. டேய் அந்த சேவை எனக்கு செய்டா. வீக்கெண்ட் செலவை நான் பார்த்துக்கிறேன். மச்சான் நீ இது போடுறான். ஓகேடா பார்ப்போம். தேங்க்ஸ். டேய் மாதவ் இப்போயாவது கவனிடா. மச்சான் எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்கா. என்னடா சந்தேகம்? எப்பவுமே அவனுக்கு கால் வந்தா ஏன் ஒதுங்கி போய் பேசணும்? உனக்கு அவனை பற்றி குறை சொல்லணும்னா தூக்கமே வராதா? நான் கூட தான் உன் மேலே சந்தேகப்படலாம். ஏதோ தப்பான எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணி வைக்கிறேன்னு. டேய் அது என்னோட ஹேபிட்ரா. என் இன்பாக்ஸ் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். என்னடா ஹேபிட்டு? நீ வேணா பாரு, ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு அதுக்கு நீ ஃபீல் பண்ண போற. நாலாம் திருநாளாம் பாலாம் குரங்கு வாலாம்னு இன்னும் 4 நாள்ல நம்ம எஃப்எம்மோட 4th anniversary செலிப்ரேஷன்ஸ் நடக்க போகுது. அன்னைக்கு செம்மையா இருக்கும், ஸ்டூடியோவே கலகட்ட போகுது. பல கோலிவுட் நட்சத்திரங்கள் இங்க வந்து எங்களுக்கு பதிலா ஆர்ஜே ஆக போறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சிங்க நீங்க எங்ககிட்ட இருந்து நிம்மதியா இருக்கலாம். அற்புத வாழப்படா டண்டாடா டர்னா அன்னைக்கு ஸ்டூடியோவே பட்டைய கலப்ப போகுது. இப்போ இந்த காலர் எந்த ஸ்டாரோட பேச ஆசைப்படுறாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தாஸ் மேடம். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க வில்லன் தாஸா இல்ல லார்ட் லபக் தாஸா? சொல்லுங்க சிவதாஸ், எந்த ஸ்டாரோட பேசணும் உங்களுக்கு? சின்ன டவுட், அங்க எல்லா ஸ்டார்ஸும் வராங்களா? ஆமா எல்லாரும் வராங்க சிவதாஸ். நீங்க एक्चुअली எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் எந்த ஏரியால இருந்து? டவுட். சிவா
நீங்க என்ன இந்த சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு போகும்போது டிராஃபிக் போலீஸ் வந்து மடக்குற மாதிரி என்ன பேச விடாம நீங்களா நடுவில் பேசுறீங்க? உங்களுக்கு எந்த ஸ்டாரோட பேசணும் சொல்லுங்க சிவதாஸ். நான் வந்து ரஜினி சார் கூட பேசணும் மேடம். இது பிஸி இந்த கோச்சரியான ஷூட்டிங்ன்றதால அவரால் வர முடியாது சிவதாஸ். நீங்க வேற எந்த ஸ்டாரோட பேச லோக்கல் மச்சானோட பேசுறதுக்கே டைம் இல்லையா? அதில் ஜாக்கி மச்சான் வேற கேக்குதான். என்னதான் நீங்க சூப்பர் ஸ்டார் கூட பேச முடியலன்னா கூட அடுத்த ஒரு சூப்பர் பாட்டு அவரோடவே வந்துட்டு இருக்கு. கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹே கார்த்திக், தேங்க்ஸ். பரவாயில்லடா. உள்ளே வாடா. ஏய் கொஞ்சம் வெளியே போகணும்டா. எங்கே போகிறேன்? டிகே கூட கொஞ்சம் வெளியே போகணும். குட், ஹேவ் ஃபன். ஓகே பாய். ஐம் சாரி கார்த்திக், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வெளியே சுற்றுறதே பிடிக்காது. தேங்க்யூ. பட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி? எஸ். அப்படின்னா நான் உங்களை டெய்லி டிஸ்டர்ப் பண்ணுவேன். யா, இட்ஸ் மை ப்ளஷர். வணக்கம் சென்னை. It's time for your favorite show Tamil Kirkan with RJ Madhav. Time for a traffic update. சென்னை பல இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கு. Thanks to the metro work. Metro train project work நடக்கிறதால ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருக்கு. சிக்னல் கரெக்டா பார்த்து போங்க and traffic rules follow பண்ணுங்க. Follow the diversions and யாரையும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். டிராஃபிக்ல வெயிட் பண்றதுனால ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும். அதனால உங்களை கூல் பண்றதுக்கு ஒரு அருமையான ட்ராக் வருது ஃப்ரம் தி மூவி ராவணன். கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏசியாலேயே சென்னை தான் மோஸ்ட் மச்ச கார்த்திக், என்னடா நைட்டு ஃபுல்லா செம்மையா ஊர் சுத்தினியா? டேய் ரொம்ப பேசாதடா. ஏன்டா நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என் ஃபோனே நீ அட்டென்ட் பண்ணல. டேய் அப்படிலாம் ஒன்றும். ஹாய். Hey, good morning. You look so smart today. Thanks. You look pretty good too. Thanks. Yesterday I had a great time with you. Yeah, me too. Anyways, thanks for inviting me. முடிஞ்சா இன்னொரு நாள் போலாம். கண்டிப்பா. Okay, then I have to go. Catch you later. Sure. Bye. டேய் கார்த்திக், உண்மையை சொல்லு, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன லவ் பண்றியா? சே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேசுறது பார்த்தா அப்படி தெரியலையடா. என்ன மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ட்ரீட் தரேன்னு சொல்கிற, வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்ற. அது சஸ்பென்ஸ். அங்கே வா, டீட்டெயிலாக சொல்கிறேன். மச்சான் முக்கியமான விஷயம்டா, சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? நான் ஏன்டா தப்பாக நினைக்க போகிறேன், சும்மா சொல்லு. இன்னைக்கு நைட்டு பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு நிமிஷம். சொல்லு பிரியா. பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஓகே பாய். அச்சா நேற்று எங்கட போனேன், திரும்பவும் நாட் ரீச்சபிள் ஆகிட்டேன். பிரியா கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஓகே ஓகே. என்னடா ஓகே ஓகே? நான் கேட்டா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் வாடா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. பிரியா ஒரு கிளைண்ட்டுக்காக ரங்கநாத் ஸ்டூடியோக்கு போயிருக்காங்க. ஓகே, போகும்போது ஃபைல்ஸில் விட்டு போயிட்டான். இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மவுண்ட்டில் ட்ராப் பண்ணிடுறான். ட்ராப் வரேடா. சென்னைக்கு வேறு புதுசுடா, இதாக கூட மாட இருந்துட்டு அவளை கொஞ்சம் கைட் பண்ணணும். ஓகே ப்ளீஸ்டா, தப்பா எடுத்துக்காதுண்ணா. என்ன வேணா செய்வேன். அஸ்வினி அந்த ஃபைல்ஸில் வந்து கொடுத்துரு. சரி. கார்த்திக், அவனை நம்பாது. இட்ஸ் டேஞ்சரஸ் கை. டேய் உனக்கு பிடிக்கிறதுக்கு அவனை பற்றி தப்பாக பேசாத. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான். நீ அவனை நிறையா நம்புற, ஒன் டே நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ண. மனசுத்தட்ட மெலடிஸை கேட்டுக்கிட்டே இப்போ நீங்கள் டியூன் பண்ணியிருக்கிறது சொல்ல மறந்த கதை கேட்கறதுக்காக நான் இருக்கேன் கண்மணி. உங்களுக்கு ஒரு பெரிய குட் ஈவினிங்கோட காத்துட்ருக்கேன். மணி இப்போ 9 ஆச்சு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருந்திருந்தாலும் இந்த 2 ஹவர்ஸில் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த மனசுத்தட்ட மெலடிஸை கேட்டுட்டு கண்டிப்பாக ஒரு டைட் ஸ்லீப் வர்றதுக்கு கேரண்டியை நான் கொடுக்க முடியும்.
சொல்லு கார்த்திக். கார்த்திக் இங்கே ஆஃபீஸ் கொண்டே கிளம்பி வா. மச்சான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்டா. கோச்சுக்காதடா. சரி என்ன மீட்டிங்? மச்சான் வேலை விஷயமா ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன்னு சொன்னார்டா. அவரை பார்க்க வந்திருக்கேன்டா. சரி நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணு சரியா? ஓகேடா. எனக்கு என்னமோ கார்த்திக்கு துரோகம் பண்ணுறோமோன்னு தோணுது. பரபரப்பா இங்க ஆபீஸ்ல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா 4வது வருஷத்துக்கான ஹாப்பி பர்த்டே வரப்போகுது. இந்த ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா என்டையர் கோலிவுட் அப்படி நம்ம கூட வந்து பக்கத்துல உட்காந்து பேச போறாங்க ரேடியோல. எங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டு அவங்களே ஆர்ஜியா உட்கார போறாங்க. அதனால அன்னைக்கு நீங்க அவங்கள ஃபோன் பண்ணிட்டு என்ன வேணாலும் கலாய்க்கலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். கேள்வி மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸும் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இந்த செமையான பாட்டு கேளுங்க. கார்த்திக் எங்க? டே கார்த்திக் என்னடா ராஜா சார் ரெட்டி ஏத்தல கரெக்டு? ஏன் எவ்வளவு பெரிய ஷோடா அது? என்னால முடியாது. அது தவிர அவர் பார்த்தாலே என் கை கால் உதறும். என்னால முடியாது ப்ளீஸ். முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. உன்னால முடியும் நான் நம்பிக்கை வைக்கிறேன்ல, அதே மாதிரி என்னால் முடியும் நீ உண்மையில நம்பிக்கை வை. யூ கேன் டூ இட். ஏ கார்த்திக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ கான்ட் டூ இட். வேற யாராவது சூஸ் பண்ணு கார்த்திக் ப்ளீஸ். ப்ளீஸ் கார்த்திக் வேற யாராவது சூஸ் பண்ணு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் டிசைட் பண்ணியாச்சு. நீ தான் அந்த ஷோவை பண்ற. கார்த்திக் ப்ளீஸ் டா. கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக் 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 சொல்லுடா. என்னடா ஆயிடுச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுன? எவ்வளவு சந்தோஷமா இருந்த, இப்போ சூசைடு அது எதுன்னு உளற. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. என்ன சொல்லு, நம்புறதா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்கு. வாட்? பைத்தியமாராணி பிரியா பத்தி தப்பா பேசினா நானே உனக்கு கொன்னுடுவேன். அவள மாதிரி சாரி, அவங்கள மாதிரி ஒரு உண்மையான பேரை பார்க்க முடியாதுடா. என்ன சருக்கா? லூசரா நீ? குடிச்சா என்ன பேசுறதுன்னு தெரியலையா? இடியட். நான் ஒன்னும் உன்கிட்ட உளரலடா. அவளை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். நீ சொல்றது எனக்கு புரியுது மச்சான். பட் நான் சொல்றது கேளு. பிரியா சத்தியமா அந்த மாதிரி ஒரு பொண்ணு நடக்கும். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா லவர்ஸ் ரசிக்கக்கூடிய சாங் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. மனசுல பெரிய ஷாருக் கான் நினைப்பு. ஏண்டா இன்னுமா நீ லவ் சொல்ல? ஹேய், உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்ப உண்மையில லவ் பண்றியா? இப்போ நீ கேட்ட. ஏய், இதாண்டா போட்டு வாங்குறது. கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஆமா, யார் அந்த பொண்ணு? இப்போ சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். அது எப்படி நீ கரெக்டா கேட்ட? வேற வர்ற ஷோலயே உன் ஷோல தான் மொக்கையான பாட்டெல்லாம் நீ ப்ளே பண்ணுவ. ஆனா இப்போ வர வர ஒரே லவ் ஃபீலிங் சாங்கா ப்ளே பண்றியே, அதான் கேட்டேன். டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாம ஃபர்ஸ்ட் லவ் சொல்லி கல்யாணத்தை பண்ற. சுத்தம் உருப்பிட்ட மாதிரி தான் போ. நீங்க இதுவே கேட்க போறது லவ் ஷோ வித் மீ ஆர்ஜே லாவண்யா. ஷேர் ரோட்ல போயிட்டு இருக்கவங்க, பஸ்ல போயிட்டு இருக்கவங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கவங்க, வீட்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கவங்க, கடையில உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல். பிரியா, நீ ஜாயின் பண்ணதுல இருந்து உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். என்ன கேட்க போற? ஒன்றும் இல்லை, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற? ஸ்மெல் ஆளை கொல்லுது. என்ன மேக்? இட்ஸ் இம்பீரியல், லிட்டில் பிட் ஸ்ட்ராங். Hi girls. Hi. So sorry to interrupt you. Hi beautiful. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். Do you believe in love at first sight? இங்க பாரு மாதவ், உன்ன மாதிரி 1000 பேர் இதை சொல்லிட்டாங்க. ஸோ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. ஓகே லுக்,
நீ ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ற. உன்னோட டிக்ஷனரியில பொண்ணுங்கன்னா இப்படிதான். உன் இன்பாக்ஸ்க்கு வர மெசேஜ் நினைச்சியா டெலீட் பண்ண? அது என்னடா? உன்ன மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்கன்னா காலை சுத்தி கிடக்கணுமா? பிரியா, ஏன் இப்படி பேசுறேன்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். ஓ, பேசலாமே. நான் தெரிஞ்சுக்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு வா, நம்ம பேசலாம். Now just leave us alone. Hey, what ya? Hey மாதவ், போகாதடா. ஏன்டி அவன் டீஸ் பண்ணிட்டே இருக்கு? அவன் என் காலை சுத்தி கிடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மச்சி கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருந்தா விழுந்துருப்பாடா. ஹேய், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னடா பிரியா உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாலாமே? அவ கிடக்குறா, விடுறா. டோன்ட் வெரி, நான் இருக்கேன். நீ தான் என்னை கண்டுக்க மாட்டேங்க. யோசிச்சு சொல்டா. இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தா மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். அதில் முத்திருக்கா பார்த்தில்ல சார், பெரிய பெரிய ஆளுங்களும் இந்த மாதிரி மேட்டர்லாம் மண்ணை கவிட்டாங்க. நம்மெல்லாம் ஏமாத்திரம். என்னடா ரோமியோ, காலையில ஆபீஸ் கூட வரல, அப்படியே திரும்பிட்ட? என்னால அவளை புரிஞ்சுக்க முடியல அஸ்வினி. ஒருவேளை அவளும் உன்னை புரிஞ்சுக்க நினைக்கிறாளே என்னமோ. நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. உன்னை எவ்வளவு வெறுக்கிறாளோ அவ்வளோ லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவ என்னை ஏத்துப்பாடா. கோவம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும். 2 நாளா எங்கடா போன? நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? ஏன் என்ன அவாய்ட் பண்றா? ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. பிரியா உன்னை தாண்டா லவ் பண்றா. என்னையா மாதவ் இங்க வர சொன்னியா? ஆமா. Sorry, I'm late. I have an appointment. Please, விஷயத்தை சொல்லு. பிரியா, நீ என்ன லவ் பண்றேன்னு தெரியும். அனிதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஸோ நீ என்னை ஏமாத்தி நினச்சி உன்னை ஏமாத்தாத. இப்போ உனக்கு என்ன? நான் உன் கால் சுற்றி கிடைக்கணும் தான் நீ நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ பிரியா. என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எப்போவுமே உன் நினப்பாவே இருக்கிற பிரியா. உன் கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு மறுநாள் செத்தாலும் கூட பரவாயில்ல, சந்தோஷமா சாவேன். ஒரு நாள் உன்னோடு வருணா. Shut up. Thank God. இதுக்கு மேலே தெரியாது. மாதவ், எங்க போற? Priya, I love you. நெடுவானம் தொடும் தூரம் மெழுகாக உயிர் கரையும், அடிக்காதல் முத்தும் நேரம் உனக்காக உயிர் கரையும். ஓகே நீ சொன்னால் போதும், சட்டென்று லைஃபை மாறும், விங்ஸ் இல்லாமல் விண்ணில் பறப்பே. ஓகே நீ சொன்னால் போதும், சட்டென்று லைஃபை மாறும், விங்ஸ் இல்லாமல் விண்ணில் பறப்பே. அழகழகாய் இருக்கிறாள், ஏஞ்சல் போல் நடக்கிறாள், நகங்களை கடிக்கையில்
தொடும் தூரம் மெழுகாக உயிர் கரையும் அடிக்காதல் உனக்காக உயிர் கரையும். ஓகே நீ சொன்னால் போதும் சட்டென்று லைஃபை மாறும் விங்ஸ் இல்லாமல் விண்ணில் பறப்பே. ஓகே நீ சொன்னால் போதும் சட்டென்று லைஃபை மாறும் விங்ஸ் இல்லாமல் விண்ணில் பறப்பே. அழகழகாய் இருக்கிறாள் ஏஞ்சல் போல் நடக்கிறாள் நகங்களை கடிக்கையில் ஹார்ட்டையும் உடைக்கிறாள். கியூட்டாக ஸ்மைலிங் செய்வாள் ஸ்வீட்டாக பேசிக்கொள்வாள் மியூட்டாகும் எந்தன் வார்த்தை உன்னை பார்த்தாள். கியூட்டாக ஸ்மைலிங் செய்வாள் ஸ்வீட்டாக பேசிக்கொள்வாள் மியூட்டாகும் எந்தன் வார்த்தை உன்னை பார்த்தாள். ஏஞ்சல் நீ ஏஞ்சல் நீ ஏஞ்சல் நீ ஏஞ்சல் நீ ஏஞ்சல் நீ. சாப்பிட்ற சொல்லும் சாப்பிட்டு சாப்பிடு எல்லாம் உனக்கு தான் நல்லா சாப்பிடு ரொம்ப அழிச்சு போயிட்டேன். உடம்ப குறைச்சிட்டு ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாப்பிடா தெடியா என்ன பிரச்சனை இங்க வந்து திருடியா டேய் என்னடா பண்றீங்க டேய் டேய் புரா சொல்றது கேட்றா என்னடா பண்ணாம என்ன தப்பு பண்ணா சொல்றா என்ன பண்ணானா மன்மத மோகத்திலே வாலிப தேகத்திலே இன்பம் தரும் பருமை இன்று காணவா. ISO disco disco. மாமா ஸ்பீடா போடா. டேய் ஏற்கனவே நூறுல போயிடு டாப் கீழ போட்டு சும்மா ஸ்பீடா ஓட்றா. டேய் 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 கை உள்ள வேடா லாரி கார் கொண்டு போயிடு போறேன். நாங்கெல்லாம் ஃப்ளைட்ல போகும்போது படியில நின்று ஃபுட்போர்டு அடிச்சவங்க. அந்த நேரத்துல டாய்லெட் எட்டி பார்த்து உள்ள ஏறுங்கடான்னு சொன்னாரு. ஆப்போசிட் ஃப்ளைட்டுக்கார கையை எடுத்துருவான்னாரு. யாரோ சொல்லி நான் கேட்கல. நீ சொல்லி நாங்க கேட்டுருவோமா? தானா தன்னனா டேய் டேய் போலீஸ்டா சர்க்கு கீழ மடிச்சு வைடா கீழ வைடா. டேய் நிறுத்து இந்த கோக்குல எண்ணத்தை கலந்து வெளிய வாப்பா. சார் வெறும் கோக்கு தான் சார் குடிச்சேன். வண்டி நம்பர் என்ன? TN01 AF 8384 சார். இதை கேட்க தான் நிப்பாட்டினீங்களோ? எங்க லைசென்ஸ் கேட்பீங்களோன்னு நினைச்சேன். லைசென்ஸ் எடுப்பா. நல்ல வேலை ஆர்சி புக் கேட்கல. டேய் ஆர்சி புக் எடுங்க சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உனக்கு கொன்னுடுவேன். இன்சூரன்ஸ் மட்டும் கேட்டுறாதீங்க. அறிஞ்சிடுவேன். சாரி சார் குடிச்சிருக்கான் மப்ள ஏதோ வளர்றான். விடுங்க சார் அவன் சின்ன பையன் ஏதோ தண்ணியை போட்டு வளர்றான். யாரா பார்த்து சின்ன பையங்க 2 பீர் அடிச்ச நானே இவ்வளவு அல்மட் பண்ணும்போது ஆஃப் சரக்கு அடிச்ச மச்சான் போடுறக்காரன். குண்டா தெடியா மனசு தொட்ட மெலடிஸை கேட்டுக்கிட்டே இப்போ நீங்க டியூன் பண்ணிருக்கிறது சொல்ல மறந்த கதையை கேட்கறதுக்காக நான் இருக்கேன் கண்மணி. உங்களுக்கு ஒரு பெரிய குட் ஈவினிங்கோட காத்துட்டு இருக்கேன். மணி இப்போ 9 ஆச்சு. ராஜேஸ்வரன் உங்களை தாளாட்டுறதுக்கு தயாராயிட்டாரு.
நான் தான் இங்க ராக் கோழி மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன், ஸ்டுடியோல உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் சிட்டில சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் வேலை முடியல, நிறைய பேருக்கு இப்பதான் ஷிஃப்டே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இளையராஜா சார் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மணி 11 ஆச்சு. மனசு தொட்ட மெலடிஸ் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே தூக்கம் வந்தாச்சு. ஆனா எங்க ஆபீஸ்ல இந்த 4th இயர் ஆனிவர்சரிக்கு உழைச்சிட்டு இருக்கிற இந்த கார்த்திக் பிரியா இன்னும் ஓய்வே இல்லை. அவங்களுக்கு நிறைய சியர்ஸ், நிறைய கங்க்ராச்சுலேஷன், நிறைய ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வரப்போற மெலடியும் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிட்டு அண்ட் இன்னைக்கான கவிதை கேட்கலாமா? எத்தனையோ பெண்கள் என்னை கடந்து போனாலும் நீ மட்டும்தான் என்னை கடத்தி கொண்டு போனாய். அழகான இந்த ரொமான்டிக்கான கவிதையை கேட்டுட்டு இன்னைக்கான சொல்ல மறந்த கதையை முடிச்சுக்கலாம். குட் நைட், டேக் கேர் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். Sorry Priya, I'm late. You can go home. மத்தத நான் பாத்துக்கறேன். I'm very tired, yeah. Whole night I had work. என்ன தலை தூங்குது? Chill. அவ நைட் ஃபுல்லா கம்பெனி கொடுத்தான். என்னடி செம கம்பெனியா? You cheap. Such a great fellow, டி. ஹே, சாதாரணமா தாயா சொன்னேன். ஆனா உனக்கு வேணா அந்த ஐடியா இருந்திருக்கலாம். ஹே, shut up டி. ஆள் தான் வளர்ந்திருக்கான். தூங்குறத பாரு, குழந்தை மாதிரி. So sweet. ஏய், என்னடி இவன் இப்படி தூங்குறான்? இவனை கட்டிக்க போறவ குடுத்து வச்சவ. பொறுக்கி. You really scare us. Idiot. நல்ல வேளை நான் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருந்திருந்தா இப்படி பேசுறத கேட்டு வெக்கமே பட்டிருப்பேன். ச்சே, ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஆம்பளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பொம்பளைங்க 2 பேர் இப்படியா செக்ஸியா பேசுறது? ஓகே, போலாமா? ஹாய் அனி. Hi. Call me honey, yeah. H-O-N-E-Y. ஓகே, சாரி ஹனி. தேங்க்ஸ். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? நீ பண்ண பெரிய ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன கிஃப்ட். Oh shit. என்னாச்சு? Nothing. என் things நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏய், என்னாச்சு? Nothing. Sorry. Why? காரணம் கேட்காத. சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, எங்க வீட்டுக்கா? தெரியல. நம்ம கொஞ்ச நேரம் எங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோமே. கார்த்திக் அப்படி என்ன கேட்டா? பிரியா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். எப்போடா? என்னாச்சு பிரியா? ஒண்ணும் இல்ல. எனிதிங் சீரியஸ்? No, nothing. எப்பவுமே நீ கூலா இருப்பியே, இப்போ என்னாச்சு? Nothing. நைட்ல ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அவ்வளவுதான். ஃப்ரெஷ் ஆயிட்டா சரியாயிடும், வேற எதுவும் இல்லை. பிரியா, நீ என்னை நிறைய விஷயத்தில் அட்மையர் பண்ணியிருக்க. உன்னை பார்த்ததுக்கப்புறம் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீ பாராட்டும் போது எனக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பிரியா. இந்த சந்தோஷம் என் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் கூட நான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரியா, நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கார்த்திக். Give me a few days. நீ என்ன நினைக்கிற? அக்செப்ட் பண்ணிப்பான்னு தான் நினைக்கிறேன். Oh my God. ஹலோ பிரியா. பிரியா, நான் சொல்றது கேளு பிரியா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஹலோ
ஹலோ ஹலோ The number you have dialed is currently busy. Please try again later. டேய் என்னடா லவ் ஊத்திக்கிச்சா? உனக்கு எப்படி தெரியும்? நானும் ஒரு வாரமா பாக்குறேன், சோகப்பாட்டா பாக்குற, சோகப்பாட்டா கேக்குற, சோகப்பாட்டா பாடுற. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் உனக்கும் பிரியாவுக்கும் எதனா பிரச்சனையா? எதுவுமே இல்லை. போய் சொல்லாத. என்னன்னு சொல்லு. எதுவுமே இல்லை சொல்கிறேன்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா? டேய் சொல்றா. நான் பிரியா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா மறுநாள் நீ பண்ண பெரிய ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன கிஃப்ட். வாவ், so nice. இப்பவே ட்ரை பண்ணி பார்த்துடவா? ஷோ, கிஃப்டே ட்ரை பண்ணலாம், கொடுத்தவங்களையும் ட்ரை பண்ணலாம். சி போடா. மாதவ். வாவ், என்னமா இருக்கு தெரியுமா? கிஃப்டையா? போடா. ஆமா, ஏன் அழகு எப்படி உனக்கு தெரியும்? ஃபிட்டிங் கூட பெர்ஃபெக்ட். What the hell are you people doing here? சீ, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? உங்கள மாதிரி ஆளுங்களால தான் ஆபீஸ்க்கும் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கு போற பொண்ணுங்களையும் கேவலப்படுத்துறாங்க. பிரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சீ, நீ பேசாத. லெடி விமனைசர். ஐயோ, சொதிப்பிட்டேடா மதவா. லவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலே பிடிக்காது. இதுல நீ வேற அவளுக்கு எடுத்து கொடுத்த அதே கலர்ல, அதே மாடல்ல, அதே பீஸ்ல அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு கோவப்படாம பின்ன கொஞ்சுவாங்களா? நான் அவ கூட சேர்றதுக்கு வேற வழியே இல்லையா? அவ கேரக்டரை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இதுல நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல் ஃபேட். கடவுள் உன் தலையெழுத்தை தண்ணி போட்டு எழுதிட்டான்னு நினைக்கிறேன். பிரியா, உன் பர்சனல் விஷயத்துல தலையிறன்னு தப்பா நினைக்காத. நல்லா யோசி பிரியா. மாதவ நீ தூக்கி எழுத நினைச்சு உன் லைஃபை நீ கெடுத்துக்காத. மாதவ் தப்பு பண்ணிட்டா இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நீ தப்பான முடிவு எடுக்காத. என் லைஃப்ல யாரும் தலை எடுத்தவே இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும். அப்புறம் உன் இஷ்டம். நல்லா யோசிச்சு முடிவெடு, அதான் உனக்கு நல்லது. காஃபி சார். யோ போயா சார், காஃபி. யோ வேண்டையா? The number you are trying to reach is currently not reachable. Please try again later. பிரியா, யார் நம்பர் இது? சொல்லு பிரியா. ஓகே 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 ஷூர். ஓகே பிரியா, நீ வெயிட் பண்ணு. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருப்பேன். ஓகே, கேட்ச் யூ சூன். பிரியா, ஒன் மோர் திங். ஐ லவ் யூ பிரியா. மச்சான், டேய் குட் நியூஸ்டா. டேய் பிரியா வர சொல்லிருக்காடா. என்ன எக்ஸ்பிரஸ் வண்டி கூப்பிடுடா, நான் போய் மீட் பண்ணி வந்துறேன். ஓகே டேய் யூனி பாருடா. ஓகே நான் கால் பண்றேன். எஸ். டேய் போனை வச்சிட்டு எங்கடா
ரெஸ்ட் ரூமில் இருந்தேன். சரி மச்சான், நானும் பிரியாவும் நல்லி சில்க்ஸ் போய் முகூர்த்த படம் எடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லைடா, இந்த மேரேஜ் இன்விடேஷன் நாளைக்கு தான் ரெடி ஆகுது. நீ போய் இதை கலெக்ட் பண்ணிக்கோ. அதுதான் கால் பண்ணேன். சரியா? நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பைடா. ஹலோ மாதவ், எஸ். எனக்கு பிரியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் மச்சான், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்டா. நீ வராத வருத்தம் தானே எனக்கு. சாரிடா மச்சான். நாங்கள் உனக்கு அப்படி என்னடா துரோகம் பண்ணோம்? எங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஸ்டேஜ் போயிட்ட. எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. அப்பா பார்க்கணும்னு சொன்னாரு, உடனே கிளம்பிட்டேன். சரி விட்றா. இல்ல வேண்டாம். கார்த்திக், சொல்றா. சரி பிரியா எப்படி இருக்கா? ஸோ ஹாப்பிடா. பேசுறியா? இல்ல வேணாம், நான் அப்புறமா பேசுறேன். இட்ஸ் டூ லேட்ரா. டேய், எங்கள் கல்யாணத்துக்கு தான் வரல. அட்லீஸ்ட் சாவுக்காவது வருவியாடா? டேய் இடியட், திரும்ப திரும்ப சாவை பத்தி பேசுறடா. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? பொறுமையா யோசிடா. என்ன நீ பேசுறதே என்னால நம்ப முடியலடா. இவ்வளவு தூரம் போனதுனால நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். சொல்லு. உங்க மேரேஜ்க்கு முன்னாடியே நான் பிரியாவை லவ் பண்ணேன். ஆனா என் காதல் வர நாள் தான் நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக இனி அதே செகண்ட் தூக்கி எரிஞ்சிட்டான். அதான் நீ அவளை பத்தி தப்பா பேசுறத என்னால ஏற்க முடியல. பிரியா மாதிரி ஒரு உண்மையான பொண்ணு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். உண்மையில நீ பிரியாவை லவ் பண்ணியிருந்தா அவ மேல நீ சந்தேகப்பட மாட்டேன். சாரிடா. பரவாயில்ல விட்றா. நீ ஒரு தப்பு ரியலைஸ் பண்ணிட்டல. போ போய் பிரியா கிட்ட சாரி கேளு. நான் சாரி சொன்னது அதுக்கு இல்லைடா. அப்புறம் எதுக்கு? நான் உன் வீட்டுக்கு வந்த பொண்ணு அங்க இல்ல. ஆனா வாட்? சாரி. பைத்தியமாடா நீ? யார் கேட்டு கண்ணிட்ட? நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு என்னே பிரச்சனை மாட்டி விடாது. எவனா உன் வைஃப் பத்தி தப்பா சொன்னா நீ நம்புறியா? எவனோ சொல்றதை கேட்குற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. நானே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீ எங்க இருக்க? ஹோட்டல் கேசினோ, 5th floor, room number 507. அப்போ மும்பை போலியா? போகல. இப்போ நீ என்ன பண்ண போற? தெரியல. லுக், அவசரப்பட்டு இது பண்ணாத. 20 minutes நான் அங்கே இருப்பேன். ஓகே? We got a problem here. என்னாச்சு? கார்த்திக் எதிருமே தான் இருக்கான். What? நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். பிக் வணக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ முத்து. நேத்து வர நம்ம பையன் நம்ம பக்கத்துல உட்காந்தா டேய் மச்சி பெட்டி எடுத்துக்கலாம் மச்சி பஜ்ஜி வாங்கினோம்னு சொல்லிட்டு இருப்போம். கார்த்தி இப்ப நம்ம பையன் பயங்கர ப்ரமோஷன்லாம் ஆயிடுச்சு. அதனால மச்சி உன்னை வாழ்த்தி இது ஒரு பாட்டு உனக்கு டெடிகேட் பண்ணி தரேன். ஜாலியா கேளு. ஹலோ. ஏய் கார்த்திக். ஏய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நான் உன்னை மீட் பண்ணணும். ஏய் நடக்கிற காரியத்தை சொல்றா. நான் எப்போ உடனே யூஎஸ் கிளம்பி வருவேன்? நீ யூஎஸ் வர முடியாது. பட் நான் இந்தியா வரலாம்ல. வாட்? ஏய் யூஎஸ்ல இருந்து எப்படா வந்த? இன்னைக்கு தான். நான் உன்னை உடனே மீட் பண்ணணும். கண்டிப்பாடா மீட் பண்ணலாம். ஷூர். கேட்ச் யூ சூன். பை. பை. Hey, Madhav.
Жарко и скучно. Зачем не идешь купаться со мной? Я занят эстработа. என்ன பாஷடா? ஏய் கார்த்திக், வாடா உட்காரு. எப்படிடா இருக்க? I'm cool. எல்லாம் பிசினஸ் விஷயமா தான். பிசினஸா? என்ன பிசினஸ்டா? சம்மர் 2012 லைஃப் ஸ்டைல் எக்ஸிபிஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். நீ தான் இந்த ஷோ கண்டக்ட் பண்ண கரெக்டான ஆளு. அதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன். நானா? தேங்க்ஸ்டா மச்சான். இது மிகப்பெரிய ஷோவா இருக்கணும். இது மாதிரி ஷோ இந்தியாவில் நடந்துருக்கூடாது. இது வச்சு என் பிராண்ட் வச்சு கிரியேட் பண்ணேன். டெஃபினெட்லி. எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் யாரை வேணா கூப்பிட்டு எவ்வளோ செலவானா பரவாயில்ல. ஐ வாண்ட் த பெஸ்ட். என்கிட்ட சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணுமா நீ வாங்கி. ஏய், நமக்குள்ள என்னடா பணம்? வாட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மேன்? A friend in need is a friend indeed. சரி அதெல்லாம் விடு. வீட்டுக்கு எப்போ வர? இன்னைக்கு நைட் ஓகேவா? ஷூர் மேன். நீ வரேன்னு தெரிஞ்சா பிரியா ரொம்ப சந்தோஷப்படுவா. See you at dinner. 8 o'clock. Okay. Bye. Hey honey, should we take a bath? Yeah, of course. Come on. பிரியா, போன்ல யாருன்னு பாரு. Priya, I love you. What the hell are you people doing here? சீ, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? பிரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ பேசாத. Lady womanizer. இதா இருக்கியா? யாரும்மா கால் பண்ணது? பிரியா? ஹேய், உண்டதான். என்னாச்சு? நத்திங். அப்படியே டல்லா இருக்க. தெரியல. தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நாட் நெசசரி. ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா போதும். ஹேய், மாதவ டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவனுக்கு கால் பண்ணி கேன்சல் பண்ணிடுறாரு. சொல்லிட்டேல்ல, விடு. அவன் வரட்டும். வேணாண்டா குட்டி, உனக்கு எதுக்கு டென்ஷன்? நான் சொல்கிறேன்ல, யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். நான் அவனை ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடுறேன். வில் ஜாயின் தேர். கார்த்திக், ஜஸ்ட் ஹெட்டேக் யா, நோ ப்ராப்ளம். லுக், ஐ எம் ஆல் ரைட். I'll try to prepare ya. நீ ஆசைப்பட்டல. Ask him to come. You like me that much, huh? இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. என்ன மாதவ், நீ பிரியாவோட சமையல் டேஸ்ட் பண்ணதில்ல? நல்லா இருக்கா? எல்லாம் அவதான் செஞ்சா. செம்ம டேஸ்டாக இருக்குடா. சாப்பிட்டே செத்து போயிடலாம். என்ன பிரியா, இது ஒரு நாள் போதும், செத்துடுவா. டேய், நீ இன்னும் மாறவே இல்லையா? 6 மாதம் வேறு யூஎஸில் இருந்திருக்க. எப்படிடா மாற முடியும்? முடியாது. எதுவுமே மாற்ற முடியாது. சரி, உன்னால என் மறுக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். பிரியா, நீ சொல்லு, உன்னால என்னை மறுக்க முடியுமா? டேய், விட்ட ஓவரா போற. ஒத்துக்கிறேன்டா, நீ நல்லா ஆர்ஜேதான். ஹலோ, சாப்பிடும்போது என்ன பேச்சு? பேசிக்கிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. பிரியா, என்ன ஏன் இந்த டென்ஷன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஐ எம் கூல். கூலா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹேய், லிவ் இட் மேன். அவளே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ வரேன்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் ஸ்பெஷலாக அவளே செஞ்சாடா. நீ நடந்து அவளை ப்ளீஸ் ஜஸ்ட் a minute. Carry on. தேங்க்ஸ் பிரியா. டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி என்னை மன்னிச்சிட்டுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. எப்படி இருக்க பிரியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் லைஃப்ல கார்த்திக் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இன்னும் சொல்ல போனா ஐ எம் ரியலி a luckiest person in the world. ஒவ்வொரு நாளும் லைஃப் புதுசா தெரியுது. ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டைம் டு திங்க் about the past. ஒவ்வொரு செகண்டும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன். ஐ ஃபீல் லைக் ஐம் இன் ஹெவன். உண்மையிலே ஒன்று நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். என்னால் ஒன்று மறக்க முடியல. மருந்து மாதிரி நடக்கவும் தெரியல. ஃப்ராங்க்லி பிரியா, உனக்கு அப்புறம் நிறையா பொண்ணுங்கள் பார்த்துட்டேன். ஈவன் ஸ்டேட்ஸ் போனது உன்னை மறக்குதான்.
பட் எங்கே போனாலும் எத்தனை பொண்ணுங்க பார்த்தாலும் நீ தான் என் ஞாபகத்துக்கு வர பிரியா. என் சந்தோஷம் தொலைஞ்சி ரொம்ப நாளாயிடுச்சு. சாரி, லீவ் இட். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்தது, பேசினது, டின்னர். சாரிடா, என் கிளைண்ட் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கல, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தேன்? ஏய், தேங்க்ஸ் மேன். பிரியா, திஸ் இஸ் ஃபார் யூ. வாங்கிக்கோ. ஃபார்மாலிட்டிஸா? ஸ்பெஷலி ஃபார் யுவர் டின்னர். சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இது மாதிரி சாப்பாடு. வாவ், வாட் டேஸ்ட். யூ ஆர் ரைட்டா. ஆமாம் பிரியா, நான் கூட ஒரு டேஸ்ட்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ரியலி பிரியா, நம்ம கல்யாணம் இத்தனை நாள் கழிச்சு டுடேஸ் ஃபுட் வாஸ் மார்வலஸ். ஓகேடா, நான் கிளம்புறேன். கேட்ச் யூ கைஸ் சூன். ஓ கிரேட். What is this? It's really nice. Shall we try this? No. Come on. Okay. கொண்டு வந்திருக்கான் பாரு ஷர்ட், அவன் சைஸுக்கு. ஷிட் மேன், எனக்கும் ஷர்ட் ஃபிட்டாக இருந்தா யூ லுக் லைக் மேட் ஃபார் ஈச் அதர். இடியட், சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டான். Wow. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் அப்படியே. ஏய், ஹலோ. சாரி கார்த்திக், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒரு சின்ன டவுட் கேட்கலன்னு ஃபோன் பண்ணேன். டேய் இடியட், நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன சைஸ்டா வாங்கிட்டு வந்திருக்க? இட் டசன்ட் ஃபிட் மீடா. சாரி கார்த்திக், யூஎஸ்ல என் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேஷன் டிசைனர் இருக்கான். அங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணி ஒரு பார்ட்டி வேர் காஸ்டியூம் இருந்தது. உனக்கு நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ஃபிட் ஆகலைன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. ஹலோ. மாதவ் யா பிரியா. கார்த்திக் வீட்ல இல்ல. ஒரு நிமிஷம் பிரியா, உங்ககிட்ட பேசணும். ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் உன்னை பார்க்கணும்னு சொல்ல, உங்ககிட்ட பேசணும் தான் சொல்கிறேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேண்டியது எல்லாமே இருக்கு பிரியா, ஒன்று தவிர. இந்த உலகத்திலேயே ஒருத்தருக்கும் ஒரு பொருள் இருக்கு. அதை நம்ம எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் அதை திரும்பி நம்ம கிட்ட தான் வரும். நான் உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாதிரி. ஏன்னா அது உனக்கானது. அந்த ட்ரெஸ்ஸோட ஒவ்வொரு நூல்லையும் உன் பேர் தான் எழுதிருக்கு பிரியா. அதனால தான் நீ எவ்வளோ தூக்கி எறிஞ்சும் அதை உன்கிட்ட திரும்பி வந்திருக்கு. என்ன மாதிரி என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு பொண்ணுக்காக நான் கண்ணீர் சிந்துறேன். அது உனக்காக நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. என்ன மன்னிச்சிடு பிரியா. If I've hurt you, I'm really sorry பிரியா. என்ன மன்னிச்சிடு. I'll talk to you later. Bye. What, honey? Why are you crying? Women are sentimentally addicted. மாதவ், நான் உன்னை கொஞ்சம் தனியா மீட் பண்ணணும். டேய், பிளான் சரியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகேடா மச்சி, அப்போ நான் கிளம்புறேன்டா. ஏய் இருடா, லஞ்சுக்கு வீட்டுக்கு போகலாம். பிரியா 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடுவா. ஒரு நிமிஷம்.
அவங்க வீட்டில் யார் கூட பேசிட்டு இருப்பா போல இருக்கு. ஒரு நிமிஷம். பரவாயில்லடா மச்சான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகேடா, ஷூர், யூ கேரி ஆன். ஓகே, பைடா, டேக் கேர். பாய். பிரியா, எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யாரு? அஸ்வினி கூட. யாரு? அஸ்வினியா? ஆமா கார்த்திக். வெயிட்டிங்ல வராது கால்? 40 தடவை ட்ரை பண்ணிருக்கோம் நம்பருக்கு. அவ கல்யாண வேலை நிறைய இருக்கான், அதான் இன்னும் ஒரு 2 டேஸ் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா. நீ பண்றது சரியில்லை பிரியா. சாரி கார்த்திக். ஓ, என்னம்மா கல்யாணம் பொண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கார்த்திக், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன கல்யாண வேலை பார்க்க ஆள் வேணுமா? என்னடா வளர்ற? நீ தான் கல்யாண வேலைக்கு ஆள் கம்மியா இருக்குன்னு ஒய்ஃபு கால் பண்ணிருக்க. அவகிட்ட பேசி 1 மாசம் ஆச்சு, அவளும் கால் பண்ண மாட்டேன்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கா கார்த்திக்? சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? ஒன்றும் இல்லை கார்த்திக், எனக்கு கொஞ்சம் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க டீட்டெயில் வேணும், அதான் உன்னை கூப்பிட்டேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. ஹே, ஒரு நிமிஷம் இரு, ஒரு விஐபி கிட்ட தரேன். எனக்கு என்னமோ நாம கார்த்திக்கு துரோகம் பண்ணுறோமோன்னு தோணும். டேய், ஏன்டா கவலைப்படுற? நீ நல்ல ஒரு வேலையில போய் சேரு. நம்ம லவ் மேட்டரை பற்றி நானே அவன்கிட்ட சொல்கிறேன். உனக்காக என்ன வேணா செய்யலாம்டா. சாரி மச்சான், நிறைய விஷயம் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்டா. அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதடா. பரவாயில்லடா. ஓகே, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுறா. கண்டிப்பாடா. ஓகேடா. சொல்லு. பிரியா, பிரியா, நான் அப்புறம் பேசுறேன். எங்க இருக்க? Please, honey, I'm so tired. I need some rest. Please, honey, wake up. We don't have time. Hi, Priya. Hi. சொல்லு. பிரியா இருக்கியா? இல்ல இல்ல, சொல்லு. ஹோட்டல் கசினோக்கு வர முடியுமா? Yeah, sure. Anything special? அது சர்ப்ரைஸ். Oh. Where's Karthik? அவன் பாம்பே போயிருக்கான். ஓகே, உடனே வரேன். Bye. Come on, get ready.
Who's Priya? My brother. Hey, honey. Hey. How are you? Yep. Fine. எப்போ ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த? Last week தான். ஓ ம் ஒரு கால் பண்ணணும்னு தோணல. சாரி ஒர்க் டென்ஷன். நீ நம்பரே இல்லையோ, நாளைக்கு உன்னை கூப்பிட்டு அவுட்டிங் போகலான்னு நினச்சேன். நீ நம்பிட்டேன். தேங்க்ஸ். உனக்கு எப்போ மேரேஜ்? நோ ஐடியா, இது வரைக்கும் இல்லை. ஆனால் உன்னை பார்த்துட்டேன்ல, என்ன தப்புன்னு தோணுது. வெளியே நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. ஹே, நீ பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். கிளையண்ட் மீட்டிங்காக வந்திருக்கேன். நீ? ஃப்ரெண்ட் மீட் பண்ணலான்னு. புரியுது புரியுது. ஏய், ஆம்ல ஃப்ரெண்ட்யா. ஏய், தேர்ட் ஃப்ளோர். ஹே, நான் இங்கே தான் ரூம் நம்பர் 305ல தங்கியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் வாயேன், பேசலாம். ஷோ, பாய். பாய். ஹாய் பிரியா. வாவ், இந்த ட்ரெஸ்ல நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. சார், ரூம் இருக்கா? இல்லை சார், முடியவே முடியாது சார். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் கம் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஆல்ரைட், பை. இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரிஜினல், எந்த பொருட்களையுமே மாத்தல. பொண்ணுங்களும் இந்த ரூம் மாதிரியே எந்த சூழ்நிலையிலையும் மாறாம பொறுமையா இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லடா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்ன சொல்லு, நம்புறதா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்கு. வாட்? பிரியா பத்தி தப்பா பேசினா நானே உனக்கு கொண்டு அவங்கள மாதிரி ஒரு உண்மையான பேரை பார்க்க முடியாதுடா. பிரியா, we got a problem யா. என்னாச்சு? கார்த்திக் எதிர்மே தான் இருக்கான். வாட்? சத்தம் போடாதே. இப்போ டென்ஷன் ஆகி ஏதோ ஆக போறதில்ல. தப்புக்கு வெளியே நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சா? நான் செத்து. நான் இங்க இருக்கிறது தெரியாது. கார்த்திக் மும்பைக்கு போலியா? இல்ல, உன்னும் கையும் கல்லுமா புடிக்கிறதுக்காக பொய் சொல்லிருக்கான். யாருக்கு ஃபோன் பண்ற? கார்த்திக். என்ன பண்ற? முதல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறேன். தப்பிக்கிறது வெளியே இல்லாம ரூம் போட்டிருக்கேன். எல்லாம் உன்னாலதான். எலி போறேன். விடு என்ன. நேரா போய் கார்த்திக் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரியா, சொல்றது கேளு. கார்த்திக் என்ன மன்னிச்சு. போடி போ. அவன் கையில கன் வச்சிருக்கான். உன் தலை செதறிடும். ஐயோ, நான் செத்தேன். அவ்வளவுதான். எல்லாம் உன்னாலதான். பெரிய பத்திரி மாதிரி பேசாத.
நான் ஹோட்டல்ல ரூம் போட்டேன். நீ மட்டும் திரும்ப வரலனா நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த மைக்கி தப்பு பண்ண வச்சிட்டேன். அவ்வளவு நல்லவளா இருந்தா நான் யுஎஸ் போறேன்னு சொன்ன உடனே ஓகே பாய்னு சொல்ல வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு ரூம் போட்டேன்? நாயே என்னடா சொன்ன? தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னால என் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன். பிரியா எங்க போறேன்? ஹலோ ரிசப்ஷன். ஹலோ சார் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? ஆமாம் சார், நான் ஏற்கனவே பண்ண ஹெல்ப்புக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல சார். ஒன்றும் ஆகாது. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். போதுமா? சார் உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் உன்னை தான் நம்பி ஆகணும். இந்த ஹெல்ப் பண்ண இதில் உனக்கு எந்த ரிஸ்க்கும் வராது. உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்வேன். சார் இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். இந்த மாதிரி நிலைமை வந்தா கண்டிப்பாக உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்காக தான் சார் இந்த உதவியை நான் செய்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க சார். ரூம் நம்பர் 508ல. என்ன பண்ற? ஃபோன் பண்றேன். போலீஸ் கூப்பிட்டு சாக போற முன்னாடி அப்படி சொல்லிடுறேன். பைத்திய மாதிரி பண்ணாத. அப்புறம் நம்ம விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். தெரியட்டும். எனக்கு வெளியே தெரியட்டும். எனக்கு தான் மானம் இல்லையே. ஓ ஷிட். ஸ்டூபிடா பேசாத. இப்போ என்ன? நான் தெரியாம சொல்லிட்டேன். ஓகே சாரி. போதுமா? சாரி சாரி சாரி. நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி பிரியா ப்ளீஸ். ஓகே ஓகே. ஏன் மேல தப்பு. நான் தான் ஒரு மனசுக்கு எடுத்து இங்க வர வச்சிட்டேன். இங்க தப்புக்கு மட்டும் யோசிப்போம். யார் தப்பு யார் சரின்னு சண்டை போடுறது டைம் இது இல்ல. நம்ம ரெண்டு பேர் மேல தப்பு. ஹலோ கார்த்திக். ஏய், உனக்கு கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும்ல? டேய் என்னடா பேசுறேன்? சும்மா சொல்றா. பிடிக்கும். உனக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பிடிக்குமா இல்ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பிடிக்குமா? டேய் எந்த நேரத்துல எது பேசுறது தெரியலையா? அவ்வளவு ரைட்டாடா நீ? சொல்றா. இந்தியா பாகிஸ்தான். மிஸ் பண்ணிட்டடா. இப்போ நடந்துட்டு இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்தியா பேட்டிங். ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். மேட்ச் எவ்வளவு பரபரப்பா இருக்கும். நீ இருந்திருக்கணும்டா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டிய மேட்ச். வெரி பேட் லக். உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கலாம். ஜஸ்ட் 5 minutes டா. ஆன் தி வே. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்டா. மாதவ், நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. என்ன நம்பல? நம்புறேன்டா. சத்தியமா நம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் அங்க இருப்பேன். ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணு. முட்டாள் தனமா எந்த செஞ்சிடாத. ப்ளீஸ் போய் கதவு திறந்து ரூம் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கான். அது வாங்கிட்டு அவனை அனுப்பு. நாம எதுவும் ஆர்டர் பண்ணலையே. எனக்கு தெரியும். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. முதல்ல அவனை அனுப்பு. நீ போய் உள்ள இரு. சொல்லுடா. இவ்வளோ நேரம் என்னடா பண்ண? ஃபோனை காதில் வச்சுட்டு கார் ஓட்ட முடியல.
அதான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்கு மாற்றினேன். ஓஹோ, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. இது எங்கள் ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட் மேடம். நீங்கள் ஜஸ்ட் சைன் போட்டால் போதும். கொடுங்க. மாதவ், நீ இப்போ இங்கே இருந்தா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்ப. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவன் முகத்தை பார்க்கணுமே, ரொம்ப அழகா இருக்காடா. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமே, அந்த மாதிரி. டேய், நீ என்ன ரொம்ப பயமுத்துறடா. இந்த டோர் அப்படியே உடைச்சு தள்ளிட்ட, அவளை அப்படியே சுட்டு கொன்னுட்ட, அவ கூட இருக்கிறவனையும் சுட்டு தள்ளிட்ட, அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தினா. கார்த்திக், ஜஸ்ட் வெயிட். ஏதோ முட்டாள்தனமா செஞ்சிடாது. நான் கிட்டே வந்துட்டேன். Come on, pick up the phone. காதுல வச்சுக்கோ. அவன் ஃபோன் எடுக்க வரைக்கும் ட்ரை பண்ணு. எடுத்த உடனே சில் கொடு, நான் வெளியே போயிட்டேன். என்ன தனியா விட்டுடா. ப்ளீஸ் டன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சிச்சுவேஷன்ல நான் வெளியே போயிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். என்ன நம்பு. ஹலோ ஹலோ ஹலோ. முதல்ல டாக்டரை போய் ஹேய், நீ உள்ள வா. யார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும். விடுமான்னு சொல்றல. விடுமா. ஹே. ஹாய் ஸ்வீடி. வெளியே முடிச்சிட்டியா? யா. உனக்கு? உள்ளே போய் பேசலாமா? யா. கம் இன். No, Karthik, please. Karthik, I'm sorry. Karthik. அப்புறம் ஏற்கனவே அவன் மயக்கத்துல இருக்கான் கார்த்திக். இது மேல அவ்வளவு பாசமா? Hey, come on. Hey, honey.
எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? யாராவது இங்க வந்துட்டு கேட்டா நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லணும். ஏன், என்னாச்சு? இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஹே, நீ ஏன் இவ்ளோ நர்வஸா இருக்க? ப்ளீஸ் அனிதா, உன்னால மட்டும் தான் என் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்திலேயே என்னை அதிகமா லவ் பண்ற ஒரே பொண்ணு நீதான். உன்னால மட்டும்தான் என் லைஃப் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் அனிதா. என்னடா? என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற? ஷிட், உண்மையை சொல்லு. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்துட்டு வந்த? ப்ளீஸ் அனிதா, இப்போ சொன்னா புரியாது. நான் அப்புறமா சொல்றேன். முடியாது, நீ இப்பவே சொல்லு. ஒரு ஃப்ரெண்டா நீ லவ் பண்றியா இல்லையா? யூ bloody cheat. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வைஃபோட தனியா இருந்துட்டு வந்திருக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்படி என்கிட்ட இல்ல, அது என்னடி என்கிட்ட இருக்கு? தப்பா பேசாத கார்த்திக். ச்சே, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. முதல்ல எங்க இருந்து வெளியே போ. ப்ளீஸ் அனிதா, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நீ வெளியே போறியா இல்லையா? இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். கார்த்திக் ப்ளீஸ் அவனை விட்டுடு. இவன் மேல அவ்வளவு பாசமா? தப்பா பேசாத கார்த்திக். நான் தப்பா பேசுறேன்? பத்தினி வேஷம் போடாதடி. இவனை கொன்னா எல்லாம் சரியா? யாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்பு. எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். கார்த்திக். Oh my God. Karthik? Karthik? No, Karthik. No, Karthik. Karthik, சொல்றது கேளு. Karthik, நான் சொல்றது கேளு. நீ வந்துருவேன்னு சொன்னல, ஏன் வரல? நீ மட்டும் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இவனை கொன்னா எல்லாம் சரியா? யாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்பு. எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். நாயமோடு எவனையும் நம்பி என்ன கழுத்து
முட்டாள், ஏன்டா அப்படி பண்ண? நீ கொலை பண்ணதும் இல்லாம என்னையும் பிரச்சனை மாட்டி விட்டுட்டியாடா. கவலைப்படாதடா, நான் எல்லாத்தையும் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. உன்னை அப்படி சும்மா விட்டுருவேனடா. நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. இவனையும் கொண்டுட்டா நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். டேய், யாரா இவன்? என் ஒய்ஃபோட லவ்வர்ரா. வாட்? ஆர் யூ மேட்? கண்ணு கீழே போடுறா. ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்க. எத்தனை கொலை பண்ணாலும் தண்டனை பொண்ணு தானே. என்னை தடுக்காதடா. இவனை கொல்லணும். இப்படியாடா இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம இந்த நாய் இவளை என் கையால வச்சுட்டான். ஹலோ, ரிசப்ஷன். இங்க பிரியாணி யாரா இருக்காங்க? ஹாய். ஹே, ஏதோ பிரச்சனையா? இல்லையே, இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஏன்? இல்ல, கன்ல சுட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, அதான். ஏதாவது ரூம்ல டிவி வால்யூம் அதிகமா வச்சுட்டு படம் பார்த்திருப்பாங்க. ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐ அம் ஓகே. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எஸ். என்ன? உன் ரூம்க்கு போய் தூங்கு. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. மாதவ். கார்த்திக், கன்னிங்க கொடு. முதல்ல நம்ம பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு எங்கிருந்து போயிடலாம். முதல்ல நீ எங்கிருந்து போ, மத்தல நான் பாத்துக்கிறேன். சரிடா, இவனை கொன்னுடா. சரி, நான் இவன் கொல்றேன், நீ எங்கிருந்து போ. இல்ல, என் கண்ணு முன்னாடி நீ அவனை கொல்லணும். டேய், இவன் நம்பிக்கை இல்லையா? உன்னைதான்டா அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உன்னை இங்க வர சொன்னேன். சரி, அப்ப நீ கிளம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. எவிடன்ஸை கிளியர் பண்ணிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு கீழே வந்துடுறேன். நான் அப்படியே பின்னாடி பக்கமா போய் யாருக்கும் தெரியாம காரை கொண்டு வந்துடுறேன். சரி, நீ போ. சரி, டேக் கேர்ரா. பாய். இது நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு. Welcome to the voicemail service. You have played messages. To delete the message, press 3. To reply, press 4. To say... மாதவ், ஷோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு.
நானே உனக்கு கொள்ளணும். உன் மேரேஜுக்கு முன்னாடியே நான் பிரியாவை லவ் பண்ணேன். அவங்கள மாதிரி ஒரு உண்மையான பொண்ணு பார்க்க முடியாதுடா. Welcome to Airtel's voicemail service. Please leave your message after the beep. மாதவ், என்னோட வேலையை முடிச்சிட்டேன். இனி நீ தான் பார்த்துக்கணும். A friend in need is a friend indeed. Take care டா. To delete the message, press 3. To reply, press 4. To save message deleted. இவனை பாரு, ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு அதுக்கு நீ ஃபீல் பண்ண. நல்லா பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டான். அனிதா, 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 என் கூட தான் இருந்தேன்னு சொல்ல சொன்னா. ஸோ ஐநூத்தி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப 507 யார் இருந்தது? 507 யாரும் இல்லை சார். நல்லா தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 509 மட்டும் தான் ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க. இந்த 508 ஏற்கனவே வந்திருக்காங்களா அவங்க? இல்ல சார், இப்பதான் முதல் தடவை வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆமா சார். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அவங்க கூட யார் யார் வந்தது? அவங்க தனியா தான் வந்தாங்க. 2 பேர் மேலேயும் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தியோ 2 பேருமே உனக்கு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீ பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியலடா. ஆனால் இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இப்போதைக்கு ஒரு நண்பனா என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். இந்தா உன்னோட பழைய சிம் கார்டு. அப்புறம் டி கார்த்திக் உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்டில் தான் மும்பைக்கு போயிருக்கான். நீ நேராக ஏர்போர்ட் போயிட்டு டிகேவை பிக்கப் பண்ணிட்டு வா. தேங்க்ஸ்டா மச்சான். பரவாயில்லடா. A friend in need is a friend indeed.
சூப்பர் ஹீரோ ராக்கெட் ஏறி